ஹாய், இந்த வீடியோவில் நம்ம சாய்ஸஸ் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி எப்படி குழந்தைங்களை வார்த்தைகளை சொல்ல வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ச்சனா. நான் மாஸ்டர்ஸ் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓரல் பிளேஸ்மெண்ட் தெரப்பி மற்றும் ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமாக நான் ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறேன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கம்யூனிகேஷன் டெம்ப்டேஷன்ஸ், மாடலிங் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி பேச வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் சாய்ஸஸ் யூஸ் பண்ணி எப்படி சொல்லித்தரது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சாய்ஸஸ்ங்கிற டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக குழந்தைங்களுக்கு தானாக பேசணும், வார்த்தைகளை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இப்போ இதை நம்ம சொன்னால் தான் நமக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம குழந்தைங்க கிட்ட உனக்கு பால் வேணுமா ஜூஸ் வேணுமா அப்படின்னு கேட்டோன்னா எக்கோலியா இருக்கிற குழந்தைங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அதையே ரிப்பீட் பண்ணுவாங்க. பால் வேணுமா ஜூஸ் வேணுமா அப்படிங்கிற அந்த சென்டென்ஸையே அவங்களும் ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ அது அவங்க கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி விஷுவல் கியூஸும் கொடுக்கணும். நம்ம இப்படி டம்ளரில் அவங்களுக்கு பார்க்குற மாதிரி இப்படி காமிச்சிட்டு, இங்கே பாரு உனக்கு பால் வேணுமா இல்லை ஜூஸ் வேணுமா, இந்த மாதிரி நம்ம விஷுவல் கியூவோட குழந்தைங்க கிட்ட சொல்லும்போது ஓகே அவங்களுக்கு புரியும். நமக்கு இப்போ ஜூஸ் வேணும்னா ஜூஸ் அப்படின்னு சொன்னாதான் நமக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை அவங்க கேட்பாங்க. நம்ம இந்த சாய்ஸஸ்ல யூஸ் பண்ற வேர்ட்ஸ் குழந்தைங்க ஏற்கனவே அவங்களால அந்த வார்த்தை இமிட்டேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை தான் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ சில குழந்தைங்க பால் வேணும்னா பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கரெக்டான வார்த்தை இல்லைன்னாலும் ஏதோ ஒன்று அவங்க இந்த கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அந்த பாலுங்கிறதுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த வேர்டு நம்ம சாய்ஸஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பால் வேணுமா ஜூஸ் வேணுமா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி குழந்தைகிட்ட கேட்டோம். இப்போ குழந்தை ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்து அப்படியே கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுற மாதிரி நம்ம சாய்ஸஸை யூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம கீழே உட்காந்து குடிக்கலாமா இல்லை மேலே உட்காந்து பால் குடிக்கலாமா அப்படின்னு கேட்கலாம். அப்போ கீழே மேலே அந்த வார்த்தையில் குழந்தைங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. அடுத்ததான் டம்ளரில் குடிக்கலாமா இல்லை பாட்டிலில் குடிக்கலாமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கான்வர்சேஷன் பில்ட் பண்ண அவங்க நிறையா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம ப்ளே ஆக்டிவிட்டியில் சாய்ஸஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ளே ஆக்டிவிட்டியில் நம்ம பாடி பார்ட்ஸ் வச்சு விளையாடலாமா இல்லை ஃப்ரூட்ஸ் வச்சு விளையாடலாமா அப்படின்னு கேட்கும்போது குழந்தைங்க இப்போ பாடி பார்ட்ஸ் பசில்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து நம்ம இப்படி கேட்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஐஸ் வைக்கலாமா இல்லை நோஸ் வைக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது குழந்தைங்க ஐஸ் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே நம்ம ஐஸை நம்ம எங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாமா இல்லை இங்கே வைக்கலாமா அந்த மாதிரி நிறைய சாய்ஸஸ் கொடுக்கும்போது குழந்தைங்க யோசிச்சு கரெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சாய்ஸஸ் கொடுக்கும்போது நம்ம கடைசியாக என்ன வார்த்தை சொல்கிறோமோ அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அவங்க என்ன சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுமோ அந்த வேர்டை கடைசியாக நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஜூஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படின்னா பால் வேணுமா ஜூஸ் வேணுமா அப்படின்ட்டு ஜூஸை நம்ம கடைசியாக வச்சுக்கணும். ஸோ அப்போ குழந்தைங்க ஜூஸ் கேட்கறதுக்காக அதை ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா எல்லா கொஸ்டினுக்கும் அவங்க கடைசி வேர்டை மட்டும் யூஸ் பண்ணுறாங்க, யோசிக்காமல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ நம்ம சேஞ்ச் பண்ணணும், ஃபஸ்ட்லேயும் வைக்கணும். ஸோ இப்போ நம்ம ஜூஸ் வேணுமா பால் வேணுமா அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டு கேட்கும்போது குழந்தைங்க பால் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பால் வேணுமா பால் தான் குடி அப்படின்னு சொன்னதுமே அவங்க வேண்டாம் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க அப்போ நம்ம ஜூஸ்ன்னு சொன்னாதான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.